ஸ்ரீமதி ராமானந்தாயே நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவல் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्ततितराणि तृणयाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये. माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्व्यानाम् आदस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्गरियुगलं प्रणमामि मूर्त्ना. बोधं सरस्य महधाव्यपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्ग स्तनगिरितडी शुब्धमुत्पोद्य कृष्णं पाराध्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्याभयन्ती स्वशिष्टायां सजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते कोदा तस्यै नमयितमिथं भूय एवास्तु भूयः. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு ஜித குலநந்தன கல்பவள்ளி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமல்லாமி வாண்யாம் கோதாம் அனன்ய சரணம் சரணம் பிரபத்யே. இன்றைய நாள் பாட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவானந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் அவா என்று ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். பதவுரை. கிருஷ்ணனால் விரும்பப்படும் பெண்ணே, கிழக்கு திக்கில் ஆகாசம் வெளுத்தது. எருமைகள் மேய்ப்பதற்காக அவிழ்த்து விடப்பட்டிருக்கு. சிறிது நேரம் வெளியில் விடப்பட்டிருக்கு. நீராட போவதையே பிரயோஜனமாக கொண்டு போகும் மற்ற பெண்களையும் நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன். போகாமல் போகின்றாரை காத்து உன்னை அழைப்பதற்காக உன் இல்லத்து வாசலில் வந்து நின்றுள்ளோம். எழுந்திரு. குதிரை வடிவில் வந்து கேசி என்ற அரக்கனை அழித்த மல்லர்களை மாட்டிய மல்லர்களை கம்சனின் வில் விழாவில் மல்லர்களை கொன்றவனுமான நித்திய சூரிகளின் தலைவன் கண்ணன் தேவாதி தேவனை நாம் சென்று வணங்கினாள். அவன் நம் குறைகளில் எல்லாம் ஆராய்ந்து மிகவும் வேகமாக நமக்கு அருள் புரிவான். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? கோதுகலமுடைய பெண்ணோர்த்தியை இந்த பாசுரத்திலே எழுப்புகிறாள். கோதுகலம் என்றால் கூதுகலம், அதாவது கிருஷ்ணனுக்கு மிகவும் விரும்பப்படுபவளான ஒரு கோபிகையை எழுப்புகிறாள். முதல் 5 பாசுரங்கள்ல எம்பெருமானின் 5 நிலைகளை பரம், வியூகம், விபவம், அந்தரியாமி, அச்சை என்று காட்டிக் கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் 6 முதல் 15 பாசுரங்கள் வரை ஒவ்வொரு கோபிகைகளாக எழுப்புகிறாள். முதல் 10 கோபிகைகளை எழுப்புகிறாள். இதில் அந்த 6ஆம் நாள் அந்த பாசுரத்தில் புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோவில், அது அந்த கிருஷ்ணானுபவத்திற்கு புதிதான ஒரு கோபிகையை எழுப்பினாள். இன்றைய தினம்
அவள் என்ன செய்கிறாள்? கிருஷ்ணனுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு கோபியை எழுப்புறாள். அவளுக்கு கிருஷ்ணவல்லபா என்றும் கூறப்படுகிறார். இந்த கிருஷ்ணவல்லபாவை அழைக்கிறதுக்காக எல்லாரும் போறார். அப்படி இப்போ 6ஆம் நாள் கிருஷ்ண அனுபவத்துக்கு புதிதான ஒரு கோபியை அழைத்து கொண்டு இப்ப அடுத்த திருமாளிகைக்கு போறார். இந்த பெண்ணானவள் கிருஷ்ணவல்லபா. இந்த கிருஷ்ணவல்லபா அவள் உள்ளே இருக்கிறாள். இவர்கள் வெளியிலிருந்து சொல்கிறாளாம், கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. கீழ்வானம் அப்படின்னா கிழக்கு திசை. கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வானம் ஆகாயம் வெளுத்து இருக்கிறது. வெளுத்துன்னா நல்ல நீல நிறமாக வெளுமையாக இருக்கிறது. காரிருள்லாம் அகன்று விட்டது. தொண்டரடி பொடியாழ்வார் சாதிக்கிறார் இல்லையா, கதிரவன் குணதிசை சிகரமந்தனை தான் கனி இருள் அகன்றது காலயம் பொழுதாய் அப்படின்னு சொல்றது போல இங்க என்ன சொல்றானாம், கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. நல்ல வெளுத்து போயிட்டு கிழக்க திசையில. அப்படி சூரியன் வருவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக அந்த ஆகாயம் வானம் எப்படி இருக்குமாம், நல்ல நீல நிறத்தோட வெளுத்து காணப்படும். அது போல ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். அப்பையும் அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்ணொருத்தி என்ன சொல்றாலாம், இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன், இதெல்லாம் நிஜம் கிடையாது, ஏன்னா சரியான அடையாளமாக நான் எடுத்துக்க மாட்டேன். எதனால அப்படின்னா, திங்கள் திருமுகத்து சீழையார். யாரு? அந்த இடையர்கள் பெண்கள் எல்லாம் திங்கள் திருமுகமாம். திங்கள்னா சந்திரன். முதல் பாசுரத்திலே நம்ம பார்த்தோம் அல்லவா, என்ன பார்த்தோம்? திங்கள்னா மாதம்னு ஒரு அர்த்தம், சந்திரனை சந்திரன் என்ற அர்த்தம் உண்டு. அப்படி முழுமதி போன்ற ஒளி வீசக்கூடிய திருமுகத்தை உடையவர்கள் இந்த ஆய்ச்சி பெண்கள். அதனால அவளுடைய அந்த கிழக்க நோக்கி நிற்கிறாளாம். அதனால இவர்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை, அந்த தேஜஸ் எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த வானத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆனதுனால தான் வானம் வெளுத்து போயிருக்கான். இப்படி வெளுத்து போயிருக்கு, அதனால இதெல்லாம் அடையாளமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு உள்ள இருக்கிற பெண் சொல்கிறாள். இப்போ முதல்ல அந்த பாசுரத்துல என்ன அடையாளம் சொல்லும்போது கேட்கிறா, இதுல இவளை எழுப்பும் போது என்ன சொல்கிறார்கள்? கீழ்வானம் வெளுத்திருத்து. இவர்களாவே கூப்பிடுகிறார்கள். எருமை சிறுவீடு. எருமை சிறுவீடுன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நந்தகோபுர மாளிகையில எல்லாமே நம்ம என்னன்னு படித்தோம்? வள்ளல் பெரும் பசுக்கள்லாம் படித்தோம். ஆனா இங்க எருமை சிறுவீடுன்னு சொல்றாளே அப்படின்னா, முத்திரமும் உடையவராம் நந்தகோபன். முத்திரம் அப்படின்னா முத்து 3 திறங்களை உடையவர். ஆடு, மாடு, அதாவது பசுமாடு, அடுத்து எருமை மாடு, 3மே அவரிடத்தில் இருந்ததா. இதுல அந்த எருமை மாட்டை சொல்றா சிறுவீடு. பெருவீடு சிறுவீடுன்னா இங்க எதை குறிக்கிறது? சிறுவீடு என்றால் முதல்ல அந்த மாடுகள் எல்லாம் காலையில எழுந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல அந்த மாடு கட்டக்கூடிய அந்த தொழுவம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் புற்கள் குட்டியா இருக்குமா, அதுல மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை கறப்பார்கள். அதன் பின்னாடி என்ன செய்வார்களாம், இந்த மாட்டை கொஞ்சம் பாலெல்லாம் கறந்த அப்புறம் தான் மேய்ச்சலுக்கு, பகல் முழுசும் அப்படியே மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. அதுக்கு தான் கண்ணன் கூட்டிட்டு போறானே மேய்ச்சலுக்கு, இப்படி போகிறதாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான். பாரு, எருமையெல்லாம் எழுந்திருந்து, அதாவது எருமைக்கெல்லாம் அந்த காலங்காலை நேரத்துல அப்படி அங்க போய் மேய்க்கிறது பாரு அப்படின்னு சொல்றார்கள். மிக்குள்ள பிள்ளைகளும்னா மற்ற பிள்ளைகளும். பரந்தனக்கான் அப்படின்னா அந்த எருமைகள் எல்லாம் அந்த சிறு வயல்கள்ல அந்த வீட்டின் கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளியில மேய்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் அப்படியே பறந்து விரிந்து அப்படியே அதுகள்லாம் மேய்ச்சல் பண்ணிட்டு இருக்கு. இது சிறுவீடு. அந்த பகல் முழுவதுக்கும் மேய்ச்சலுக்கான முன்னாடி கொஞ்சம் நேரம் எல்லாம் பறந்ததுக்கான். அதுக்கடுத்து மிக்குள்ள பிள்ளைகளும் எல்லாரும் போயாச்சு. அவர்களெல்லாம் நான் நிறுத்தியிருக்கேன். மிக்குள்ள பிள்ளைகளையும், அதாவது மற்றுமுள்ள பெண் பிள்ளைகளையும் போகாமல் காத்து, நான் அவர்களை போக விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கேன். எதனால தடுத்து நிறுத்தியிருக்கேன் அப்படின்னா, இங்க நின்னை போகாமல் காத்து உன்னை கூப்புவான். உன்னை கூப்பிடுவதற்காக மற்ற பிள்ளைகள்லாம் ரெடியாகி வந்தார்கள். அவர்கள்லாம் கிருஷ்ண அனுபவத்துக்கு போகணும்னு போயாச்சு. ஆனா அவர்களெல்லாம் இரு போகாதீங்கோ,
இவள் இன்னும் வரவில்லை, இந்த கிருஷ்ண வல்லபா இன்னும் வரவில்லை என்று நான் நிறுத்தியிருக்கேன். உன்னை கூப்பிடுறதுக்காக அவர்களை எல்லாம் நான் நிறுத்தி வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை அந்த வியாக்கியானத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேஷாம் தேஷாம் சம்பாஷமானாம் அந்யோன்யம் ச விபீஷணக உத்தரம் தீரம் ஆசாத்திய கஸ்த ஏவ வெதிஷ்டதக. அதாவது என்ன அர்த்தமா, விபீஷ்ண ஆழ்வான் என்ன செய்தார், சரணாகதி பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆகாயத்துல வந்து நிற்கிறார். அப்போ அந்த இடத்துல சுக்ரீவன் மற்ற வானர படைகள்லாம் அங்கே இருக்கு. அந்த வானர படைகள்லாம் அங்கே நின்று எம்பெருமானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம இலங்கையில வந்து போர் புரியறதுக்காக வந்திருக்கோம் அப்படிலாம் அவ பேசிட்டு இருக்கா. எம்பெருமானுக்கு காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல விபீஷ்ணன் என்ன பண்றார், மேலே நிற்கிறார். அப்படி மேலே நிற்கும் போது ராவனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறார் இல்லையா, ராமன் பிரானின் அருகில் வந்தவுடன் விபீஷ்ண நிலை நின்றார் போலே, நாங்களும் உன் வாசல்ல வந்து நிற்கிறோம், நீ இன்னும் எழுந்திருக்கல, எழுந்துரு. இப்போ வீட்லேயே நம்ம வீடுகள்லேயே குழந்தைகள்லாம் எழுந்துக்கலன்னா மணியா எடுத்து இன்னுமா எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போலவே இங்க வந்து ஆண்டாள் நாச்சியார் சொல்றா, கிழக்கு வானம் வெளுத்து போச்சு, இன்னும் நீ உறங்கி இருக்கியா, அங்க பாரு எல்லாரும் போய்கொண்டிருக்கிறார்கள், நீயும் வா என்று போனவர்களை நிறுத்தி வச்சிருக்கேன். எதுக்காக, உன்னை கூப்பிடுறதுக்காக. அடுத்தது எழுந்திராய் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு அப்படின்னு சொல்றார். பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே. மாவாய் அப்படின்னா இந்த இடத்துல கேசி குதிரையை சொல்றது. குதிரையை வந்து இவர் என்ன பண்றாரு, வெல்றார். அந்த கேசிங்கிற அந்த குதிரையை வெல்றார். மாவாய் பிள மல்லரை மாற்றிய தேவாதி தேவனி. மல்லர் அப்படின்னா சானூறு முஷ்டிகர்கள், அந்த மல்லர்கள் சண்டை போடுவார்கள்ல அவர்கள். இதுல எப்படி நடந்தது, இந்த மல்லரை எப்படி வந்து கிருஷ்ண பகவான் அழித்தார் அப்படின்னா, கம்சன் வந்து ஒரு விழ்விழா எடுக்கிறார். எதற்காக, எப்படியாவது கண்ணனை வதம் பண்ணிடணும். எத்தனையோ அரக்கர்களை நம்ம அனுப்பினோம், ஆனாலும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் தான் 8வது குழந்தை, அதனால நம்ம எப்படியாவது அவனை அழிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு அக்ரூரரை அவர் வந்து அனுப்புறார். போய் அந்த கண்ணனை அழிச்சிட்டு வா, பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணனை நீங்க அழிச்சிட்டு வாங்கோ அப்படிங்கும்போது அக்ரூரர் போறார். அக்ரூரர் போகும்போது என்ன பண்றாரு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சந்தோஷம் அப்படின்னா, எப்படியாவது கண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தாராம். கண்ணன் ஒரு விதத்தில் அவருக்கு சொந்தம் கூட, ஆனால் அவர் பார்த்ததில்ல. அதனால இப்போ போய் பார்க்க போறமே அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் அவருக்கு. கம்சன் கிட்ட வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்புறார். போகும் வழியெல்லாம் என்ன பண்றார், ஆக இங்க தானே கண்ணன் விளையாடி இருக்கான், இங்க தானே கண்ணன் மண்ணத்துல இருக்கான் அப்படின்னு அந்த மண்ணிலெல்லாம் உருண்டு 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 போனாராம். இங்கேருந்து போய் அவ 2 பேரையும் அழைச்சிட்டு, யார, கிருஷ்ணரையும் பலராமனையும் அழைச்சிட்டு வர. அப்படி அழைச்சிட்டு வரும்போது அந்த உள்ளுக்குள்ள நுழையிறார், அந்த மதுரைக்குள்ள நுழையிறார். இந்த மதுராக்குள்ள நுழையும் போதே கம்சன் வந்து என்ன பண்ணிடுறான்னா, அந்த மல்லர்களை, அந்த மல்லர் அப்படின்னா சண்டை, யுத்த சண்டை போடுவார்கள்வா, அந்த சண்டை போடுற 2 பேரை அங்கே நிறுத்தி வச்சிருக்கான். அவர்கள் வந்து சண்டை போடுறான். முதல்ல நாட்டிய அந்த சானூர முஷ்டிகனை அழித்த அந்த தேவாதி தேவனை நாம் சென்று போய் சேவித்தோம் அப்படின்னா, நம்மளுடைய குறைகள் எல்லாம் என்னன்னு விசாரிச்சு நமக்கு என்ன தேவைன்னு கேட்டு, நமக்கு என்ன தேவை, எங்க கோபிகைகளுக்கெல்லாம் கிருஷ்ண அனுபவம், அவனுடைய கைங்கரியம் வேண்டும் அப்படின்னு அவ பிரார்த்தித்து அதை வாங்கி கொள்வார்களாம். அப்படியாக தேவாதி தேவனை நாம் சென்று நாம் சேவிக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறார். நாமும் அவள் பின்பற்றி ஆண்டாள் நாச்சியாரின் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்வோம். கண்ணன் என்பெருமானையும் தினந்தோறும் நாம் அனுபவிப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நன்றி.